புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் பாயாசம். குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு பாசிப்பருப்பு ஜவ்வரிசி இருந்தால் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த பாயாசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதுக்காக ஒரு குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த டேபிள் ஸ்பூனில் தான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு இருக்கும். அடுப்பை மீடியமாக வச்சு இந்த பாசிப்பருப்பை லைட்டாக செவக்க நல்லா வறுத்து கொடுத்துக்கணுங்க. நல்லா லைட்டாக செவக்க வறுத்துட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். நான் பொடி நைலான் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாவு ஜவ்வரிசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் சேர்த்து லைட்டாக அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அலசிட்டேன். இப்போ நான் எதில் ஜவ்வரிசி எடுத்தனோ அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் எடுத்துருக்கிற ஜவ்வரிசியுடைய அளவு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். பாசிப்பருப்பு 50 கிராம் சேர்த்துருக்குறேன். இப்போ 5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் மட்டும் வச்சுக்கிறேங்க. அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு விசில் வச்சா போதும். 2 விசில் வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம பாசிப்பருப்பை வறுத்து விட்டுருக்கோம். ஜவ்வரிசி பொடி ஜவ்வரிசி தான், அதனால் ஒரு விசில் வச்சா சரியாக இருக்கும். இப்போ ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் ஃபுல்லாக அடங்கினோம்னு இப்போ திறந்து பார்க்குறேன். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லாவே வெந்துருச்சு, ஜவ்வரிசியும் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம ஜவ்வரிசியை ஊற கூட வைக்கல. ஊற வைக்காமையே சூப்பராக ஈஸியாக இது போல் பாயாசம் செய்யலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன். எதில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துட்டு இந்த வெல்லம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைக்கணும். இதை நம்ம வடிகட்டி சேர்க்கணும். அதனால லைட்டாக கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கருப்பட்டி வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது இன்னும் சூப்பராகவே இருக்கும் பாயசத்துக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கிட்டேன். இப்போ இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு நம்ம வடிகட்டி அந்த வேக வச்சுருக்க ஜவ்வரிசியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இது போல் வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால இந்த பாயாசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இனிப்பு சுவை தூக்கி கொடுக்க ஒரு 2 கல் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் ஹையில் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக திராட்சை முந்திரி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். லைட்டாக செவக்க வறுத்து இதை தனியாக கொஞ்சமாக பாதி மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி பாதியில் நம்ம வேக வச்சுருக்கிறத எடுத்து சேர்த்துக்கணும். அந்த எடுத்து வச்ச பாதி நான் அப்புறமேட்டு சேர்ப்பேன். இப்போ வேக வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேங்க. அடுப்பை சிம்பிளை வச்சுக்கோங்க, இல்லாட்டினா படப்படன்னு தெரிக்கும். ஃபுல்லாக சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சர்க்கரையில் அடித்து வச்சுருந்தேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் அல்லது காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம். எது சேர்த்துனாலும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா பால் முறிஞ்சது போல் வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை மூடி அளவுக்கு பெரிய அரை மூடியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயாசம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் ஒரே விசில் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த திராட்சை முந்திரியை இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிடுங்க. இந்த பாயாசம் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி வெல்லம் தேங்காய் பால்லாம் சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னா பாயாசம் செய்யணும்னு நினச்சா இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பாயாசம். இப்போ நான் சுட சுட சாப்பிட்டு பார்க்க போகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.